ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல எப்படியோ அயனார் குடும்பம் ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீடு வந்து சேர்ந்த உடனே முதல் வேலையா என்ன பண்றது, இந்த பாண்டி அங்க இருக்கவே முடியலங்க. என்னன்னா இந்த நம்ம மேல இவ்வளவு அபாண்டமா ஒரு பழி வந்துச்சு, இப்பவே நம்ம இந்த வானதியை பார்த்து நேர்ல சந்திச்சு என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு கிளம்புறாரு. அப்படியே அவங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்து சோழனும் இருடா நானும் வரேன், இல்ல வர வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இருந்தாலும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு ஏன்னா எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னா அப்படின்ட்டு அவரும் பின்னாடியே கிளம்புறாரு. பாண்டியனை ஃபாலோ பண்ணிட்டு நேரா பாண்டி என்ன பண்றாரு, வானதி வீட்டுக்கிட்ட போயிட்டு ஃபோன் பண்றாரு வானதி கிட்ட. வானதி என்ன பண்றாரு, இவ சும்மா எதுவுமே தெரியாம உடையில விட்டுட்டு இருக்கா, என்ன உங்க குழந்தை பக்கத்து இவ்வளவு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்கவே, நீ ஊர்ல இருந்து வந்தவன காமிக்கிற நம்ம குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு நிலவரம் புரியாத பேசிட்டு இருக்கா இந்த வானதி. இல்ல வானதி வெறுப்பேத்தாத, நான் உங்க வீட்டு எதிரில தான் நிக்கிறேன், தெருமுனையில தான் நிக்கிறேன், உன்னை பார்க்கணும் வெளியே வான்றாங்க. உடனே இந்த வானதி வந்து போனை கட் பண்ணிடுறா. சரி இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம அவன் ரொம்ப பாண்டி என்ன பண்ற, நேரம் வானதி வீட்டுக்கே போயிட்டு கவுத்துடுறான். வானதி வானதி அப்படின்றா. அவங்க அப்பா கவுத்து உள்ள வாடான்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு. அவங்க அண்ணனும் கூட்டு போயிட்டு எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருக்காங்க. அப்ப வானதியும் வெளியே வந்துடுறா. சரி அவங்க அம்மா எல்லாருமே போட்டு பாண்டியனை திட்டிட்டே இருக்காங்க. திட்டிட்டு இந்த வசந்த் என்ன பண்றான், அடிச்சிடறான், பாண்டியனை அடிச்சிடறான். என் தங்கச்சி வயித்துல புள்ளைய கொடுத்துட்டாடா பொடுகாலு அப்படின்ட்டு எக்கச்சக்கமா அவர் திட்டிடுறாரு. இத்தனைக்கும் இந்த கல்லூரி மங்க மாதிரி இந்த வானதி அப்படியே தான் நின்றுட்டு இருக்கா. அவங்க அப்படின்னா யோகியமானவனே, உங்க அணி சொன்னாலே நல்ல குடும்பம்ட்டு நாதாரி பையன் அந்த பையன் எந்த பையன்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. சரி கை கலப்பு நடக்குது ரெண்டு பேருக்கும், பாண்டியனுக்கும் வசந்துக்கும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. நடுவில் இந்த சோழன் வந்து இவனும் போட்டு தடுத்துட்டு இருக்கான், வசந்தியும் அடிச்சிடுறான். இப்படி 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கவே பாண்டியெல்லாம் நிறுத்துறீங்களா ஒரு நிமிஷம், எனக்குள்ள எதுவுமே நடக்கல, நான் வந்து மாசமா இல்லை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்னடி இப்படி பொய் சொல்றியா, அடி பாவி, அச்சோ 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 அடி பாவி, இப்படி பொய் பேசுறியாடி, வயிற்றுல புள்ளே வாங்கிட்டு இருக்குன்னு இல்லைன்னு சொல்றியாடி, ஏன்டி இப்படி வானத்தை வாங்குற, குடிக்கு அடுத்த வரலையேன்னு சொல்லிட்டு வானதி அம்மா வர வயிற்றுல அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. நான் நிஜமாக தான் சொல்கிறேன், அன்றைக்கி நீங்கள் கூட்டின்னு போயிட்டு பாண்டி ஊரில் இல்லை அந்த இடத்துல கட்டாய கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணிங்க, கல்யாணமும் பண்ணி தாலி கட்டுற சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா நான் காப்பாற்றிக்கணும்ல, அதனால தான் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. உடனே வசன் என்ன பண்ணுறேன், அப்போ சொன்னியடி டாக்டர் அதை பாரு, அப்பெல்லாம் சொன்னீங்க, அப்படின்னாடி ஆச்சு, நீ பார்க்க வேண்டியது தானே, நீ பார்க்கலல்ல, இப்போ நான் செக் பண்ணி பார்த்துக்கோ, நான் எனக்கும் பாண்டியனுக்கும் ஒன்றும் நடக்கலை, இந்த கல்யாணம் எடுத்ததுக்காக தான் இந்த பிளான் பண்ணேன் அப்படின்னு பிளான் பண்ணி நான் போய் சொன்னேன்ட்டு இந்த வானதி சொல்றாங்க. இப்போதாங்க நம்ம சோழனுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு, நம்ம பாண்டியனுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு, நம்ம தான் எந்த தப்பு பண்ணலையே, அபாண்டமா இந்த பொண்ணு இப்படி சொல்றாளே, தேவையில்லாம வீட்டில் எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்றது, நம்மளுக்கு தானே தலை குனிவு அசிங்கன்னு சொல்லிட்டு பாண்டி வந்து இந்த நிமிஷத்தை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாருங்க. இப்படி சண்டைலாம் போன உடனே சோழன் எல்லாரும் தடுத்துட்டு உன்னால ஆனது பாத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு முடிக்கிறாங்க. சண்டைலாம் முடிஞ்ச உடனே பாண்டி வந்து வானதியும் பாண்டியும் வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க, சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்த சோழன் இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. சரி டக்குன்னு அவர் எதுவும் கண்டுக்காத மாதிரி சரி சின்ன பசங்க ஏதோ பேசி சிரிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு தனியா இருந்துடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க.